விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 65 சென்ட்டுங்க. தார் ரோடு பேஸ் தாங்க. தார் ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 80 அடி தான் வரும். தார் ரோட்டிலிருந்து நம்ம காட்டுக்கு ஒழுக்கத்துக்கு வந்து ஒரு 80 அடி அகலந்தான் வருங்க. ஒரு தென்னந்தோப்புங்க இது. பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 65 தான் இருக்குது. காடு வந்து ஒரு 190 வரைக்கும் வருங்க, கொஞ்சம் புறம்போக்கெல்லாம் சேர்த்தி. காய்ப்பு மரம் பெரிய மரம் பார்த்திங்கன்னா ஒரு 35 மரம் இருக்குதுங்க. இப்போ 2 வருஷ மரம் 2-3 வருஷ மரம் வருங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 85 மரம் இருக்குதுங்க. இதுதான் வந்து நுழைவு வாயில். இது பூட்டி வைக்கிறதுனால சுற்றி வரங்க. நுழைவு வாயில் இது வந்து வாய் மூலைங்க. நம்ம குபேர மூலையிலேருந்து போகிறோம், எந்த மூலையுமே கட்டாகாது. இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 65 சென்ட்டுக்கே வந்து தனி கிணறு தனி போர் இருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்திங்கன்னா 10 HP சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு இது ரோடு பேஸ் காட்டுறதுக்கு தான் ரோட்டில் வந்தேன். இப்போ இந்த வழி வந்து பக்கத்து காட்டுக்காரருக்கு பக்கத்து தோட்டத்துக்கு போகிறக்கு உண்டான வழி. அதில் வந்து கேட்டு போட்டுக்கிறாங்கன்ட்டு இந்த வழியாக போகிறோம். இந்த தலை பார்த்தியும் இல்லை. இப்போ நம்ம குபேர மூலை சைடில் தான் ஏறி போகிறோம். இதாங்க நான் பார்க்க வந்த தோப்பு. பார்த்திங்கன்னா இந்த சைஸ் மரத்தில் ஒரு 3 வருஷ மரம் வரும். 3 வருஷ மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 85 மரம் இருக்குதுங்க. மண்ணெல்லாம் நல்ல மண் தாங்க. செம்மண் கலந்த களிமண் மாதிரி நல்ல விவசாயத்துக்கு உகந்த மண் தான். இது அந்த கேட்டுங்க. இதை வந்து வாய்மூல பகுதியில் கேட்டு, இது என்ட்ரன்ஸு தார் ரோட்டிலேருந்து. இது கேட்டு போட்டுறதுனால நம்ம சுற்றி வந்தோம். பாருங்கள், இந்த பொலியில் இந்த சைஸ் மரம் பெரிய மரம்லாம் வந்து ஒரு 35 மரம் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா காட்டினுடைய அகலத்தில் வந்து கல் நட்டிக்கிறாங்க. இந்த கல் ஒழுக்கத்துக்கு இந்த பக்கம் வரது மரமெல்லாம் நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 460 அடியாட்டம் வருது காட்டினுடைய நீளம். ஏரியாலாம் தனி ஏரியா தாங்க. சுற்றி வரல தோட்டம் தோப்பு இந்த மாதிரி தான். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கோபி வட்டத்துக்கு சேர்ந்த கள்ளிப்பட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு திசையில் இருக்குதுங்க. ஃபுல்லாக அப்படியே தோப்பு. மேலே சொல்கிறேங்க, கடைசியாக சொல்கிறேன். தோட்டத்தை முழுசாக பார்த்துடலாம். தோப்பை எல்லாம் அளந்து கல் நட்டி பக்காவாக பண்ணிக்கிறாங்க. இது ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துலலாம் வராதுங்க. இன்னும் ஃபாரஸ்ட்டுக்கு தூரமாக போகணும். பொதுவாக வந்து ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜீரோ வேல்யூஷன் பண்ணி வச்சுக்கிறாங்கிறது நிறைய மீடியேட்டர்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகிறதில்ல. ஃபாரஸ்ட்லேருந்து தூரமாக நம்ம கிரையம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் போய் அதை பார்த்து விசாரிச்சுட்டு தான் அதெல்லாம் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் எதுவும் வேண்டாம். அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான ஆன்சர் பண்ணுறேன் நான். இதில் காட்டுக்காரர் ஒரு சின்ன வீடு, ஒரு சிமெண்ட் சீட் தகர சீட்டு போட்டது, ஒரு குடித்தனம் இருக்கிறாங்க. பக்கத்துல எல்லாம் வீடு மெத்த வீடு எல்லாம் பெருசாக இருக்குது. இங்கேயும் வந்து அங்கங்கே தோட்டத்தில் குடித்தனம் இருக்கிறாங்க. காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 அடி அகலத்தில் ரோடு பேசல. நீளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்படியே நீளமாக வந்துடுது செவ்வக வடிவில். வீடு பாருங்கள்லாம். அப்போ தான் தண்ணி கட்டிக்கிறாங்க. காட்டில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது.
இது பாருங்கள், இந்த கல் உலகத்துக்கு தான் போர் பாருங்கள். ஜலமூல பகுதியில் போரெலாம் வந்து கண்டிஷனில் இருக்குது, ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சர்வீஸ் வந்து இதுக்கு 10.5 HP சர்வீஸுங்க. கிணறும் இருக்குதுங்க, தனி கிணறு. கிளசரவு காடு மாதிரி தான் வந்துடுது கிணறு. இப்போ நம்ம காட்டு நோண்டையை கடைசிக்கு வந்துட்டோங்க. இது ஜலமூல பகுதி. எந்த மூளை கட் ஆகலை, கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒரு லெவலாக இருக்குது. இப்போ நம்ம கிணத்தை பார்த்துடலாங்க. இந்த கிணறுங்க, தனி கிணறு. கிணத்துல வந்து போர் தண்ணி கிணத்துல விட்டு அப்படியே பாய்ச்சிக்கிறாங்க. இது சொட்டு நீர்லாம் போடல, வாய்க்கால் வழியாக தான் கட்டிக்கிறாங்க. ஒரு சிறப்பான தோப்புங்க, நீங்கள் பார்த்தீங்க. இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை வந்து ஃபைனல் 65 லட்ச ரூபாய்ன்னு சொல்கிறாரு. அதிலிருந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரில் வாங்க, பேசிக்கலாங்க. ஒரு அருமையான தோப்பு. பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை 65 சென்ட்டுங்க. புறம்போக்கு சேர்த்துனா ஒரு ஏக்கரை 85 சென்ட் 90 சென்ட் வருங்கன்னு சொல்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.